அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சக்கூர் சாவுல் ஹமீத் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, புது வீடு கட்டி குடியேறக்கூடிய நேரத்தில் அதுக்கு விருந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி டீ காப்பிலாம் கொடுக்குறாங்களே, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம சாப்பிடலாமா? ஆனால் அதோடு சேர்த்து என்ன செய்கிறாங்கன்னா, மௌலுது ஓதுறாங்க சில இடங்களில். இந்த மாதிரி ஆலிம்களை கூட்டிகிட்டு குர்ஆனை ஓதுறாங்க. குர்ஆனை ஓதி என்ன செய்கிறாங்க, துவா செஞ்சுட்டு அப்புறம் இந்த சீரணி கொடுக்குறாங்களே, இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த புது வீடு கட்டி குடியேறுவதற்கு விருந்து கொடுப்பதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது, அனுமதி இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒரு அழகான ஒரு உவமானத்தின் மூலமாக என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஒரு அழகான ஒரு மாளிகையை கட்டி அந்த மாளிகைக்கு என்ன செய்கிறாங்க, விருந்துக்கு அழைக்கிறாங்க. அந்த விருந்தை ஏற்றுக்கொண்டவர், அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர் நல்ல உணவு சாப்பிட்றாரு. அதை புறக்கணித்தவர் என்ன செய்கிறாரு, அந்த உணவு அவருக்கு கிடைக்காம போகுது. இது எதுக்கு உதாரணம் என்றால், ஒரு அழகான ஒரு சொர்க்கம் என்ற ஒரு மாளிகையை கட்டி நான் சொர்க்கத்தை நோக்கி உங்களை அழைக்கிறேன், அது என்னுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் வந்து விடுவீர்களே, ஆனால் நீங்கள் சொர்க்கத்தில் என்ன செஞ்சிடலாம், பிரவேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்குது. அப்போ ரசூல்லா ஒரு ஓமானமாக ஒரு செய்தியை சொல்கிறாங்கன்னா, அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை தான் என்ன செய்வாங்க, ரசூல்லா சொல்லுவாங்க. அப்போ ஒரு புது வீடு கட்டி என்ன செய்யலாம், விருந்து கொடுக்கலாம் என்பதை நம்ம என்ன செய்யறோம், இதில் விளங்குறோம். இந்த விருந்து கொடுக்குறவங்கிற பேரில் புது வீடு கட்டி என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறாங்கன்றா, முதல்ல பாலை காய்ச்சி பொங்க விடுறாங்க. பால் காய்ச்சிரும் அப்படிங்கிற பேரில் பாலை காய்ச்சி அதை பொங்க விடுறாங்க. அப்படி எல்லாமே பொங்கி வழியணும் அப்படின்ட்டு, எல்லாமே பொங்கி வழியணும்னா நல்லது பொங்கி வழிகிற மாதிரி கெட்டதும் பொங்கி வழியத்தானே செய்யும். நல்லது பால் பொங்கி வழிகிறதுனா பரக்கத்து, நிம்மதி, சந்தோஷம் அது பொங்கி வழிகிற மாதிரி, முசீபத்து, லகனத்து அதுவும் பொங்கத்தானே செய்யும். அப்போ பொங்கி வெளியே விடுறான் அப்படிங்கிற பேர் இது இன்னொரு மதத்தினுடைய கலாச்சாரம். இந்த அங்க பிரவேசம் சொல்லிட்டு புது வீடு கட்டி குடி போகிற நேரத்தில் என்ன செய்வாங்க, அவங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் பொங்கி வெளியே விடுவாங்க. பொங்கல் வைக்கிறாங்க, பொங்கி வெளியே விடுவாங்க. பாலை காய்ச்சுவாங்க, பொங்கி வெளியே எதுக்குண்டா பொங்கணும், எல்லாம் பொங்கி வழியணும் அப்படின்ட்டு என்னது, இது இன்னொரு மதத்தினுடைய கலாச்சாரம். இது செய்யக்கூடாது. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மௌலிது கிதாபுகளை என்ன செய்கிறாங்க, அந்த பாட்டை உட்காந்துட்டு என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. இது இந்த மங்களகரமான வீடுகளுக்கு படிக்கிறதுன்னு ஆக்கி வச்சிருக்கிறாங்க. குர்ஆன் என்பது இளவு வீட்டில் ஓதுவதற்காகவும், இது மங்களகரமான வீட்டுக்கு படிக்கிறதா மக்கள் என்ன செய்கிறாங்க, விளங்கி வச்சு அந்த மாதிரி செய்கிறாங்க. நிறைய புது வீடு கட்டக்கூடிய நேரத்தில் மௌலிது என்ன செய்கிறாங்க, பாட்டு படிக்கிறாங்க. அந்த பாட்டு படித்ததுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க, இந்த சீரணி, இந்த நேர்ச்சை, அந்த நார்சா என்று சொல்லி கொடுக்குறாங்க. இதை புனிதம் இருக்குது, இதில் என்னது பரக்கத்து இருக்குது, இது புனிதம் ஏறிடுச்சு, பரக்கத்து நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அந்த மாதிரியாக நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகள்லையும் அதில் கொடுக்கப்படக்கூடிய உணவுகளையும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, சில வீட்டில் ஆலிம் சாஹிப் கூட்டு வந்துட்டு குர்ஆனை ஓதுங்க அப்படிங்கிறாங்க. இந்த வழிமுறை ரசூல்லா காட்டின வழிமுறை இல்லையே. குர்ஆனை வீட்டில் உட்காந்துட்டு வீட்டுக்காரவங்க உட்காந்து ஓத வேண்டியதுதான். வீட்டுக்காரவங்க எப்போதும் என்னது தொழுதுட்டு ஓதலாம், சும்மா ஓதலாம். குர்ஆனை ஓதுனா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை இருக்குது. இதுக்கு கூலிக்கு ஆளை பிடிச்சி கொண்டு உட்கார வச்சுக்கிட்டு, இங்கே நாங்கள் புது வீடு கட்டியிருக்கோம், அதுக்காக நீங்கள் 50 பேர் உட்காந்து குர்ஆனை ஓதுங்கன்னா அப்படி ஒரு வழிமுறை ரசூல்லா சொல்லலையே. அதுதான் வழிமுறை என்றால் ரசூல்லா செஞ்சிருப்பாங்களே, சொல்லியிருப்பாங்களே, நான் உங்களுக்கு விருந்து கழிக்கிறேன், அங்கே குர்ஆன் ஓதப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அப்போ வீடு கட்டி போனோம்னா என்னது, எப்போதும் போல தொழுக வேண்டிய எல்லாரும் துவாச்சி, எல்லாம் அந்த வீட்டுக்கு நாங்கள் புதுசாக போகிறோம், எங்களுக்கு என்ன செய்ய, இந்த வீட்டில் எந்த முசீபத்தும் இல்லாமல் ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்று, நீ பரக்கத்து செய்ய, அருள் புரிய, இந்த வீட்டை ஒட்டி எங்களுக்கு எந்த இழப்பும் வந்துடக்கூடாது, நஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது தான் மார்க்கத்தில் இருக்குது. அப்படி அது பொதுவாக எல்லாத்துக்கும் உள்ளது, இதுக்காக உள்ளது கிடையாது. ஒரு கார் வாங்குகிறோம், எல்லாம் இது எனக்கு வசப்படுத்தித்தா, இது மூலமாக ஏற்படக்கூடிய கேட்டிலிருந்து என்னை பாதுகாத்துரு, இதன் மூலம் நன்மையாக இருக்குமே, ஆனால் இதில் என்னை தொடர்ந்து பயணிக்க செய் இப்படின்னு பொதுவான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு பிரார்த்தனையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் செய்யலாமே ஒழிய, புது ஊட கட்டி ஆளை கூட்டு கூலிக்கு கூட்டு உட்காந்து ஓத விடுறது, அல்ல வர்ற ஆளுக்கு 50 பேர் என்ன செய்யுங்க, குர்ஆனை ஓதுங்க, ஆளுக்கு ஒரு குர்ஆன் எடுத்து ஓதுங்க, இப்படிங்கிற மாதிரியான ஒரு புது நிகழ்ச்சிகளை, புது விழாக்களை உண்டாக்குறது என்பது இஸ்லாத்தில் கிடையாது. ஓதி முடிச்சுட்டு இந்தாங்க நார்சா, இந்தாங்க சீரணி, இதில் சீரணி நார்சாண்டா முதல்ல என்ன அப்படி என்ன கருத்தில் சொல்கிறாங்கண்டா, இது நாங்கள் பரக்கத்து நிறைஞ்சிருச்சு, நாங்கள் இது பாத்தியா ஓதிட்டோம், பாத்தியா ஓதி எல்லாம் செஞ்சுருக்கோம், இது பரக்கத்தானது, இது புனிதமானது, இது புண்ணியமானது அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளுக்கு பரக்கத்து இருக்குது, புனிதம் இருக்குது, புண்ணியம் இருக்குதுன்னா அது அல்லாஹ் சொல்லணும், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். ஒரு காரியத்தை செய்வதனால், ஒரு ஜெபிப்பதனால், ஒரு மந்திரத்தை ஓதுவதனால் ஒரு பொருள் புண்ணியமாகிவிடும், புனிதமாகிவிடும், அது நம்மளா சொல்ல முடியாது, ரசூல்லா சொல்லணும். குர்ஆன் ஒரு பொருளை முன்னாடி வைத்து நீங்கள் குர்ஆனை ஓதினீர்களே ஆனால் அதில் அப்படி என்ன செய்யும், பரக்கத்து பொங்கி வழிஞ்சிடும் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ இந்த மாதிரியான காரியங்கள்லாம் விட்டு ஒழிச்சிட்டு புது வீடு கட்டுறீங்களா, அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக போங்க, போய் சந்தோஷமாக என்ன செய்யுங்க, இருங்க. நீங்கள் அங்கே தொழுக வேண்டிய தொழுகைகளை தொழுகுங்க, நோன்பு பிடிக்கிற அந்த நோன்பை பிடிங்க, நீங்கள் என்ன நல்ல காரியங்கள் செய்யணும், குர்ஆனை ஓதுங்க, எல்லாமே செய்யலாம். சாதாரண மற்ற வீடுகள் என்ன செய்யணுமோ அத்தனை காரியங்களையும் செய்யலாம். ஆனால் அதற்கென்று ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு வழிமுறையை உண்டாக்குறாங்க, விருந்து மட்டும் கொடுக்க அனுமதிக்கு மார்க்கத்தில். நீங்கள் என்ன செய்யுங்க, வீடு கட்டின மகிழ்ச்சிக்காக என்ன செய்யுங்க, சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு எப்படி வேணாலும் விருந்து கொடுக்கலாம். அது மட்டும்தான் இருக்குது ஒழிய, இந்த மாதிரி குர்ஆனை உட்காந்துக்கிட்டு கூலிக்கு ஆளை கூட்டு குர்ஆனை ஓதுறதோ, பாட்டு படிக்கிறதோ, அந்த மாதிரியான எந்த ஒரு காரியம் என்ன செய்யக்கூடாது. அந்த மாதிரி நேர்ச்சை நார்சா என்று கொடுக்கக்கூடிய உணவு என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது.